கடன் கடுமையான கடன் இருக்கு, அதை எனக்கு தீரணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. சோ பதிவை முழுசா பாருங்க. எளிமையான பரிகாரம் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு காத்து. ஆனா என் மனைவியோட ரூபத்துல இருந்த சக்தியின் வடிவமா இருந்தனால உன்னை சக்தி தேவியாவே பூலோகம் முழுக்க உன்னை பூஜை பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த நாளா பாத்தீங்கன்னா அந்த ஆடி மாசம் பார்வதி தேவி இல்லாத இடத்துல இந்த வேம்புன்ற இந்த அம்பாள் போய் இருக்கிறா. சோ கோபத்துல சபிச்சு எரிக்கணும். ஆனா வரம் கொடுத்து சாபமா இருந்தாலும் அது வரமா பூலோகத்துல வந்ததுனால்தான் அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற மாதிரி ஆகி எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கும். இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆமா, ஒரு வேப்ப இலை இனிக்கும். சோ நான் ஒரு அம்மன் கோவில்ல அந்த வேப்ப இலை இனிச்சு சாப்பிட்டுருக்கேன். ஸ்வீட்டா இருக்கும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும். கடன் தீர்ப்பதற்கு நம்ம மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தியும் நிறைய பதிவுகள்ல சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் கடன் கடுமையான கடன் இருக்கு, அதை எனக்கு தீரணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. சோ பதிவை முழுசா பாருங்க. எளிமையான பரிகாரம் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி. மக்கள் ரொம்ப கடனால சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு நிறைய சிருஷ்டி ஒளி வீடியோ பதிவுகள்ல கமெண்ட்ஸ்ல எல்லாமும் பாக்குறோம். அதனாலதான் நம்ம மைத்ரேயன் கூட தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை தவிர்த்து கடன் தீர்றதுக்கு எளிமையான பரிகாரம் வேற என்ன பண்ணலாம்? ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம், குரு வணக்கத்தை பார்த்துட்டு அந்த கேள்விக்கான பதில் போயிடலாம். குரு வணக்கம் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குருன்றது வெளியில தேடி கிடைக்கணும். ஆனால் எனக்கு ஈன்றெடுத்த தாயே குருவா இருக்கிறதுனால அந்த குருவோட பொற்பாதத்தை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை கொண்டு இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி மாதா நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்னும் ஒரு உன்னத பாதையில அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குருவோட அருளால அந்த பதில் என்னன்னா, கடன் பாத்தீங்கன்னா ரொம்ப கசப்பானது. ஸோ வாழ்க்கையில இனிப்புன்றது ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு நகை வாங்கிட்டேன், என் குழந்தை நல்ல இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு இனிப்பு கொடுப்பாங்க. ஆனா கடன் அப்படின்னும் பொழுது நம்மள வருத்தத்தையும் வேதனைக்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்துல யாரும் ஸ்வீட்லாம் எடுத்து கொண்டாட மாட்டாங்க. சோ நானே வருத்தத்துல போ அந்த பக்கம் அப்படின்னு குழந்தை அந்த நேரத்துல அம்மா நான் பாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், போ அந்த பக்கம் நானே கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு என்ன ஒருத்தர் என்னமா ஆச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ இதுக்கு வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்வதி தேவி கைலாயத்துல இல்லாத பொழுது பார்வதி தேவியோட அம்சமா பாத்தீங்கன்னா இந்த வேம்பு அப்படின்ற ஒரு தேவதை போய் பக்கத்துல உட்கார்ந்துறாங்க. சோ சிவபெருமானுக்கு பார்வதியோட மேல வரக்கூடிய அந்த நறுமணத்துக்கும் அந்த வேம்பு அப்படின்ற வரக்கூடிய அந்த கசப்பு நறுமணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உடனே அவர் ஏஞ்சி யார் நீன்ற, நான் தான் பார்வதி, என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லணும், தன்னோட சுயரூபத்தை காட்டாங்க. அவங்க வேப்ப மரம் அப்படின்னு. சோ என்னோட மனைவியோட ரூபத்துல என்ன இது பண்ண பார்த்ததுனால உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்துல ஒரு மரமா ஆக்க சொல்றாரு. ஆனா என் மனைவியோட ரூபத்துல இருந்த சக்தியின் வடிவமா இருந்தனால உன்னை சக்தி தேவியாவே பூலோகம் முழுக்க உன்னை பூஜை பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த நாளா பாத்தீங்கன்னா அந்த ஆடி மாசம் அந்த அம்பாளுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் உன்னை பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வீட்டுல சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வேப்ப இலை வெளியில வச்சிருப்பாங்க. அந்த வேப்ப கொழுந்த குழந்தைங்களுக்கு அரசு கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. சோ இந்த வேப்ப மரத்தை என்ன பண்ணணும்னா, ஒரு 27 வேப்ப மரத்தை எடுத்துட்டு அந்த 27 வேப்ப சீடை போட்டு நம்ம வளர்க்கலாம். இல்ல வேப்ப கண் வாங்கிட்டு அந்த வேப்ப மரத்துக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் 27 நாட்கள் தொடர்ந்து மஞ்சள்ல ஊத்தணும். என் கஷ்டம் போகணும்னு ஊத்தி 27 மாரியம்மன் கோவிலா செலக்ட் பண்ணி எடுத்து போய் வச்சணும். நம்ம வேப்ப மரத்தை அந்த அம்பாலோட கோவில் பிரகாரத்துல இப்ப ஒரு பெரிய கோவிலா பார்த்து அது வேப்ப மரத்தை 27 அம்மன் கோவிலா, அதாவது மாரியம்மன், மாறினா மழைன்னு அர்த்தம். சோ கருணை மழையை என் மேல பொழித்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா குளிகை நேரமா பார்த்து எடுத்துட்டு வைக்கணும். சோ அந்த மரம் எப்படி செழிச்சு வளருதோ அதே போல, ஏன்னா வேப்பம் பூலையும் சிறு தேன் துளி இருக்கும். சோ வேப்பம் பூ ரொம்ப இது அது மாதிரி கஷ்ட காலத்துல நமக்கு ஒரு பயனுள்ளதான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
27 அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி கூட்டினா 9 தான் வரும். எப்படி போனாலும் அந்த கிரகங்களை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். 27 நட்சத்திரம் அதுக்காக தான் மொத்தம் 28 வருது. ஆனா 27 தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதனாலதான் அந்த குளிகை நேரம் அப்படி இல்லைன்னா 11:45 to 12:15 அந்த டைமுக்குள்ள 27 நாட்கள் அந்த 27 நாட்கள் பூஜை பண்ணி 27 மாரியம்மன் கோவிலா, ஏன்னா மாரியம்மனுக்கு மட்டும்தான் இந்த வேப்ப மரம் சக்தி தேவிகளா ஒரு உக்ரமான தெய்வங்களா கூட எடுத்து போய்க்கலாம். 27 இடத்துல இந்த மரம் வைக்கணும். 27 இடத்துல மரம் வைக்கும் பொழுது அந்த மரத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் பார்க்கணும். நம்ம வச்ச மரம் விழுந்த எந்தெந்த இடத்துல அந்த மரம் செழிச்சு வளருதோ, எந்த திசையை பார்த்தோம், ஏன்னா அதுல நிறைய பறவையினங்கள் நிறைய விஷயங்கள் அது வரும். சார் என்ன சார் எதையோ போய் முடிச்சு போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பார்வதி தேவி இல்லாத இடத்துல இந்த வேம்புன்ற இந்த அம்பாள் போய் இருக்கிறா. சோ கோபத்துல சபிச்சு எரிக்கணும். ஆனா வரம் கொடுத்து சாபமா இருந்தாலும் அது வரமா பூலோகத்துல வந்ததுனால்தான் அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற மாதிரி ஆகி எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்குது. இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆமா, ஒரு குழந்தைக்கு வயித்துல வந்து பூச்சி இருக்குன்னா அந்த வேப்பையில தான் கசக்கி சாறு கொடுப்பாங்க, குழந்தையோட பூச்சி செத்து போகும். அதே போல வாழ்க்கையில கடன் அதிகமான கஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சும் கடன் வரும். கிரெடிட் கார்டு தானே வாங்கிக்கலாம், டெபிட் கார்டு தானே கட்டிக்கலாம், இஎம்ஐ தானே பண்ணிக்கலாம், இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் உள்ள ஃபுல் பேஜ்ல உள்ள இறங்கியாச்சு. இன்ஸ்டன்டா ஓடி கிடைக்குது. இப்போ போன் பண்ற யாராவது ஒருத்தராது, சார் நீங்க மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் நீங்க மாசம் போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு யாரும் சொல்ல. கிரெடிட் கார்டு, பைக் லோன் வேணுமா, கார் லோன் வேணுமா, கோல்டு லோன் 10%ல கொடுக்குறேன் சார், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சார் நீங்க மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. வேற நம்மள சொல்லுங்க, நான் கடனாளியே பார்த்தாது என் சொந்தக்காரனால கூட்டு உள்ள ஒண்ணு லோனை வாங்கி லோன் அலைஞ்சிட்டு அதுக்காக சார் உங்க சிவில் ஸ்கோர் செட் பண்ணோம், நீங்க அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டுருக்கீங்க, உங்களுக்காக தான் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு இப்படி எல்லாம் போகுது. சோ நமக்கு ஒரு கேரண்டியா நம்ம வாழ்க்கை மாற்றம் அடையணும் அப்படின்னும் பொழுது சோ வேப்ப மரம்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு மரம். சோ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்தி வழிபாடு, ஏன்னா சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை. நம்ம உடம்பும் நம்ம மனசும் ஆரோக்கியமா ஒரு சிங்கிள் போக்கஸ்ல நல்ல நிலைக்கு போகணும்னா 27 வேப்ப மரத்தை 27 நாட்கள் மஞ்சள் நீரை ஊற்றி பூஜை பண்ணி அந்த 27 அம்மன் கோவில ஒருத்தவங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்கன்னா, அதுவும் 11:45 to 12:15 அல்லது குளிகை நேரமா பார்த்து 27 நாட்களா தொடர்ந்து போய் வைக்கணும். அப்படி வச்சுட்டாங்க, அந்த அம்பாள் கோவில அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அந்த வருடத்துக்குள்ளேயே அவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நான் கடன் அடைஞ்சிடும் சொல்லல, மாற்றம் கிடைக்கும். எதனாலனா ஒரு ப்ராசஸ் தாங்க. இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு போறேன், உடனே எங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆயிடாது. சோ வலிக்கும், அதையும் மீறி நம்ம மூவ் ஆன் ஆகி மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருந்தா ஏறுவாங்க. சோ படிக்கிற பசங்களும் அதே தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் பொழுது எப்பயாவது ஒரு இதுல ஏறிடும்ன்றதுக்கு தான் டீச்சரும் நிறைய டெஸ்ட் வச்சு நிறைய ரிவிஷன் பண்ணி எல்லாமே பண்றாங்க. சோ அதே போலதான் இறைவனை முழுமையா நம்பி கிரகங்களோட பிடியில இருந்து என்னை காப்பாத்து அப்படின்ற நம்பிக்கையோட வைக்கணும். அந்த வேப்ப மரம் தளர்ச்சி வளர்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். வேப்ப மரம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உதிர்ந்து கொட்டும். இலைகள் வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா பசுமையாவே இருக்கும். இந்த மரம் இது வரைக்கும் நான் கொட்டியே பாக்கலங்க. சில வேப்ப இலை இனிக்கும். நான் ஒரு அம்மன் கோவில்ல அந்த வேப்ப இலை வந்து இனிச்சு சாப்பிட்டுருக்கேன். ஸ்வீட்டா இருக்கும், தித்திப்பா இருக்கும், அந்த கசக்காது, இனிப்பாவே இருக்கும். சில வேப்ப மரத்துல வந்து பால் வழிந்து பாத்துருங்க, குடகுடமா பால் ஊத்துதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில சொட்டி கொட்டோம். அந்த மாதிரி நம்ம மேல அம்பாளின் கருணை பார்வை விழுறதுக்காகும். ஏன்னா 1000 கண்ணுடையாள் அவ. 1000 கண்கள் கொண்ட அந்த அம்பாளுக்குள்ளதான் நவ கிரகங்கள், நவ கோள்கள் எல்லாமே அவளுக்குள்ளதான். சோ அவளை முழுமையா நம்பி கடனே இல்லாத வாழ்க்கையும் ரோகமே இல்லாத வாழ்க்கையும் எந்த மாதிரி செய்வினை தீவினைகள் கிரக கோளாறுகள் எதுவா இருந்தாலும் சோ இந்த 27 மரங்களை பூஜை பண்ணி 27 கோவில்ல வைக்கிறதன் மூலியமா நிச்சயமா மாற்றமாகும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. வேப்ப மரத்தை, அதுவும் 27 வேப்ப மரங்களை நம்ம வழிபாடு செஞ்சு கோவில்களுக்கு அதை கொண்டு போய் நம்ம நட்டுட்டு வரதால நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை, கடன் பிரச்சனை குறைந்து செல்வம் தழைத்தோங்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.